ஆதார் கார்டை வச்சு விநாயகரை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா புஷ்பா பட ஸ்டைலாம். இங்க பாருங்களேன், பாஷா படத்துல வர மாதிரி விநாயகர் பண்ணியிருக்காங்க. ஏர் பிடிக்க ரயிலுக்கு 200 ரூபா. விநாயகர் அடேங்கப்பா. செஞ்சு போட்டாங்க. சூப்பர் அப். எலக்ட்ரானிக்கல் கேட்ஜெட்ஸ் எல்லாம் அப்படி சேர்த்து வச்சு அதுல விநாயகர் பண்ணிருக்காங்க. ஆனா அது கூட பரவாயில்ல, எலிக்காக அங்க ஒரு மவுஸை வச்சுங்க பாரு, வேற லெவல். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு வரையணும். அப்படியே 3வது நாள் விநாயகரை எங்க கரைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டா பின்னாடியே குடுகுடுன்னு ஓடியாந்து எடுத்துட்டு ஓடிடுவோம். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டுக்குள்ள வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட்டின் போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ. Brain is like Bermuda Triangle. Information goes inside and then it never found again. Technically he is correct. Brain Bermuda Triangle. சும்மா சொல்லக்கூடாது. என்ன மூளை என்ன மூளை, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விளக்கத்தை நான் இதுவரை கேட்டதே இல்லை. வேற மாதிரி எப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்க. எந்த அளவுக்கு அவர் உட்காந்து யோசிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வெளில வந்துடும். பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? ஆனா இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கான்செப்டை யோசிச்சதே மூளை தான். பெர்முடா ட்ரையாங்கிள் வரைக்கும் போயிட்டு சிந்திச்சிருக்கு. அந்த வகையில உங்க மூளையை பாராட்டியே ஆகணும். Make suitable sentence from the given words. Teacher, my teacher is criminal. Police, please arrest him. Pilot, please land plane on my teacher head. ஐயாடி. டாக்டர் please give poisonous injection to my teacher. விச ஊசி அளவுக்கு போயிருக்கான். மொத்த வன்மத்தையும் அப்படியே கக்கி இருக்கான். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. நல்லா நோட் பண்ணிக்காங்க, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. இந்த மாதிரி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங் அமைறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அமைப்பு. 10 marks for scolding me. இதுல பாருங்க, அந்த ஹேண்ட் ரைட்டிங் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. What is heart attack? Heart attack means attack on heart. Example. Director, this process known as heart attack. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஹார்ட் அட்டாக் இல்ல, கொலை. உண்மையாலுமே ஹார்ட் அட்டாக்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஆன்சர் சீட்டை திருத்தும் போது டீச்சருக்கு வரும் பாரு, அதான் ஹார்ட் அட்டாக். பாயப்புள்ள தினுசா யோசிக்குதுங்க. துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டைரக்டா ஹார்ட்ல சுட்டோம்னா அது ஹார்ட் அட்டாக்கா? என்னத்தையாவது கொண்டாந்து கடல மாவுல போடணும், அதான் இவங்க பொழப்பு. இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதனாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், அதுல எதனாச்சும் ஒரு சின்ன யூஸ் ஆச்சு இருக்கணும். ஆனா ஒன்னுத்துக்குமே இல்லாம எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. முன்ன கூட ஏதோ சாப்பாடு ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, சரி ஏதோ பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு வியர்டான டேஸ்ட் போல் இருக்கு அப்படின்னு விட்டுவிட்டோம். இப்போ என்னடான்னா கண்ணாடி தூக்கி போடுறது, கடப்பாறை தூக்கி போடுறது, மம்முட்டி தூக்கி போடுறது. ராஸ்கல்ஸ். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? இன்னும் என்னென்னத்தை கொண்டு வந்து போட போறாங்கன்னு நமக்கே தெரியல. பாப்போம் இன்னும் என்னென்ன வருதுன்னு பாப்போம். எதுக்கும் நான் ஒன்னு சொல்றேன், அதை வேணா மாவுல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப வெடி கொண்டு வச்சிருக்காயா? எடுத்து குடுறா. டேய் ஒரு போட்டா பார்சல். டா. சோடா உப்பு போடுறதுக்கு பதிலாக சோடா கிளாஸை போடுறாங்க போல. எப்படியோ இந்த பஜ்ஜியை கடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல கிரன்ச்சியா இருக்கும். ஆனா ஒண்ணு, சாஸ் மட்டும் நம்ம ஊத்த வேணாம். நீங்க நல்லா மென்னு சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்கா சாஸ் வாயிலே வரும். என்னங்க இது அநியாயமா இருக்கு. கயிறை போட்டு இழுத்து கட்டி இருக்காங்க. ஃபெவிகால போட்டு ஒட்டு ஒட்டுன்னு ஒட்ட வேண்டியதானே.
ஐடியா இல்லாத பாய்ஸ். பேட்ச் ஒர்க். டேய் இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயே. இந்த பில்லர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது எங்கே போச்சு? ஐ திங்க் அந்த இன்ஜினியர் அந்த கிளாஸை கவனிக்கிறப்ப நெட்டு தீந்துருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை கட்டு அப்படின்னு சொன்னா வீட்டை கயிறு போட்டு கட்டுற நீ என்னடா அது சின்ன புலத்தனமா இருக்கு. பைப் கனெக்ஷன்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அட்டேங்கப்பா, கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் கொண்டாந்து இறக்கி வச்சிருக்காங்க. முன்னாடி எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸில் பண்ணி பார்த்தோம், இப்போ பைப்பு கடையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பைப்லேயே வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன வரப்போகுது? பா ஹேவல்ஸ். அட்டேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. சும்மா சுற்றி சுற்றி பறக்க விட்டுருக்காங்க. பொதுவாக எல்லாருமே விநாயகருக்கு தான் ஃபேனாக இருப்பாங்க. ஆனால் இங்கே விநாயகரே ஃபேனாக இருக்காரு. ஆனால் அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. விநாயகரோட பிறந்த நாள் வந்துட்டா மட்டும் ஆளுக்கு டிசைனர் ஆயிடுறாங்க. விநாயகரை கொண்டு போயிட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் விட்ட மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு உண்டான மரியாதை போச்சுங்க. சொல்லப்போனால் போன வருஷம் நம்ம இந்த வீடியோ பண்ணும்போதே டிசைனாக விநாயகரை பார்த்துருப்போம். நிறைய படத்தோட ஸ்டைலெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கே பாருங்க, சலார் படத்தோட ஸ்டைலில் விநாயகர் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டுமா புஷ்பா பட ஸ்டைலில் வேற அந்த புடவையெல்லாம் கட்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இவங்க போஸ்டர் கூட விடல. அதுக்கப்புறம் ரோபோட் மாதிரி ஒரு விநாயகர் பார்த்தேன். அப்புறம் புஷ்பராஜ் கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகருக்கு லுங்கிலாம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா புஷ்பா பட ஸ்டைலாம். இங்க பாருங்களேன், பாஷா படத்துல வர மாதிரி விநாயகர் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ரைட்டா தப்பா அப்படின்னு தெரியல. ஏதோ எல்லாருமே அவங்கவுங்க மேல இருக்கக்கூடிய பாசத்துல வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அது ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா போகாம கொஞ்சம் சட்டிலா பண்ணா பெட்டரா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல நம்மளோட ஹீரோஸ்லாம் கடவுள் மாதிரி வேஷம் போட்டு வந்து படம் நடிப்பாங்க. ஆனா இப்ப கடவுளை கூட்டிட்டு வந்து ஹீரோ மாதிரி வேஷம் போட வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு வீடியோவில் ஆதார் கார்டை வச்சு விநாயகரை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. வர வர வருஷத்துக்கு வருஷம் இவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்துட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. Dear Priya, I love you so much. You know I am bad in English, but I can tell you that I love you. I am bad in geography, but I can tell you that you live in my heart. I am bad in history, but I can remember the first time I saw you. Oh, history. I am bad in chemistry, but I can tell you my reaction when you smile. I am bad in physics, but I can tell the intensity the sparks of my eyes give when they see you. I am bad in every subject, but I can tell all. I will pass all subject if the topic is you. Yours sincerely, Rahul. பின்றான்ல. நீ என் காதலி அல்ல, காதல். நான் கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. இப்படிலாம் விட்ட போடுறாங்க. நம்ம ஹியூமரை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். நான் கூட ஏதோ காமெடி வீடியோவா இருக்கும், ஏதோ எழுதியிருக்காரு கலாய்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சீரியஸாவே இந்த லெட்டர் வந்துட்டு வேற லெவலுங்க. பா, எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பாருங்க. இதுக்காக உட்காந்து எவ்வளவு மெனக்கிட்ட அந்த பையன் சிந்திச்சிருந்தான் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லெட்டர் எழுதியிருக்க முடியும். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. கண்டிப்பா இந்த லெட்டரை பிரியா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யோ சொல்லக்கி சும்மா நங்கூர மாதிரி அப்படியே நச்சுன்னு போட்டிருக்காங்க. எவரி 90s kids fear. அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை எனக்கு தெரிஞ்சு early 2K இந்த பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்போம். சின்னதாக ஒரு லைன் சேர்ந்துருக்காது, ஒரு 2-3 பிக்சல் மட்டும் விட்டு போயிருக்கும். உடனே கலர் வச்சோடனே மொத்தமாக ஃபில் ஆகிடும். கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும் அப்படியே பூந்துரும். அப்பதான் கண்ட்ரோல் செட்டோடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சது. இந்த கண்ட்ரோல் செட்லாம் இல்லைன்னா நம்மளோட பொழப்பு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல. மிக்சினா சுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நீ இப்படியா சுத்துது எந்தாது மிக்சி வந்து கிரைண்டர் மாடல்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜாரோட சுத்திட்டு இருக்கு. அடுத்து ஜார் வந்து அங்கேயே நிற்கும், மிக்சி சுத்தும் போல. இது என்ன மாதிரியான இன்னோவேஷனே தெரிய மாட்டேங்குது. மிதிவண்டி மருத்துவமனை, ஏர் பிடிக்க சைக்கிள் 2 வீலுக்கு 2 ரூபாய், பைக்குக்கு 2 ரூபாய், வேனுக்கு 20 ரூபா, பஸ்ஸுக்கு 50 ரூபா, ஹெலிகாப்டருக்கு 501 ரூபா, ரயிலுக்கு 200 ரூபா.
இல்ல சைக்கிளுக்கு வந்து 2 டயருக்கு 2 ரூபா போட்டிருக்கீங்க, இந்த ட்ரெயின்ல எத்தனை டயர் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா கணக்கு மிஸ் ஆயிடக்கூடாது பாருங்க. ட்ரெயின், ஹெலிகாப்டர், அடுத்து ஃபிளைட், ராக்கெட் தான் போல. இருந்தாலும் ட்ரெயின் தான் ஹைலைட். ட்ரெயின் வீலுக்கு ஏர் பயங்கரம்ல. அதுவும் பாருங்க, ட்ரெயின் தண்டவாளத்தெல்லாம் வந்துட்டு கல்லுக்கல்லா போட்டு வச்சிருக்காங்களாம். ட்ரெயின் ஓடிட்டே இருக்கிறதுனால காத்து போகலாம், அந்த கல்லு மேல பட்டு பஞ்சர் ஆகலாம். அதனால நான் என்ன சொல்றேன், அப்படியே ஒரு பஞ்சர் கடை வெஸ்டிங்கன்னு வைங்க, ட்ரெயினோட வீலுக்கெல்லாம் வந்துட்டு பஞ்சர் போடலாம் பாருங்க. நல்ல வேலை இங்க டயருக்கு பெண்ட் எடுத்து தரப்படும் அப்படின்னு சொல்லல, சொல்லி இருந்தா ட்ரெயினை கமுத்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.